இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. அந்த சண்டை போடுற படைங்க வெள்ளைக்காரனுங்கள்லாம் வந்தானுங்களே திரண்டுக்கிட்டு ஒரு 60,000-70,000 பேர்கிட்ட எல்லாம் வந்து ஈராக் நாட்டு உள்ள பூந்தானுங்களே 3-4 நாட்டு படைங்க, சண்டை படைங்க. அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதை பாருங்க, ஒரு ஃபோட்டோ நாங்கள் வைக்கிறோம் பாருங்க, இங்கே பாருங்க. அவன் வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்கான். துப்பாக்கி வச்சு கீழே வந்து ஈராக்காரன் கீழே விழுந்து காலை நடக்க முடியாத நொண்டி. அவன் காலை நடக்க முடியல, நொண்டியாக இருக்கான். அவன் கீழே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து துப்பாக்கி எடுத்து குறி வச்சு அவனை சுடுற மாதிரி, வாயை பொழந்துக்கிட்டு மிரட்டுற மாதிரி. எப்படி வந்து அந்த சமயம் 2003 வந்து ஈராக்குள்ள எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கானுங்க அமெரிக்கா அரசாங்கம். பாருங்கள், இப்படியெல்லாமா பண்ணுறது? இது ஒரு அநியாயம் பண்ணுறதுக்கும் அக்கிரமம் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? அளவுக்கு மீறின அக்கிரமம், அளவுக்கு மீறின அநியாயம் எல்லாமே இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னே. அதனால தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு ஆத்திரம். இவ்வளோ அசம்பாவிதம் இவ்வளோ நடந்திருக்குது ஈராக் நாட்டில். இந்த அநியாயம் பண்ணியிருக்கானுங்களே அமெரிக்கா அரசாங்கத்தில் உள்ள வெள்ளைக்கார பாவிங்க. அப்போ ஒரு நாட்டுக்காரங்க கூட போய் அமெரிக்கா அரசாங்கத்தை என்ன ஏதுன்னு கேட்டுக்கல. சாவிட்டும் அப்படின்னு விட்டுட்டானுங்க சடாம் ஹுசேனு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அப்பப்பயே அவனுங்க அமெரிக்கா அரசாங்கத்தோட திமிர அடக்கி இருக்கணும். அடக்கிருந்தால் இவ்வளோ தூரம் வராது. இப்போ நினச்சதை சாதிச்சிட்டானுங்க, கொண்டு விட்டானுங்க. இதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, அவனுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. என்ன கிடைக்காட்டி கூட பரவாயில்ல. என் கூட பேசாமல் இருந்தவன், எனக்கு என்ன கொடுக்காம இருந்தவனை நான் பழி வாங்கிட்டேன். இதுக்கு பிறகு என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு இருமாப்பில், திமிரில், ஆணவத்தில், அகம்பாவத்தில் இருக்கானுங்க அமெரிக்கா அரசாங்கம். ஏன்னா நம்ம தான் பெரியவனுங்க, நம்மளை மிஞ்சினவனுங்க இந்த உலகத்தில் எவனுமே இல்லை அப்படின்னு. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கானே, கெட்டவன். அவன் கண்டார ஒளி மவன் ஜார்ஜ் புஷ். அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நாசமாக தான் போவான். அவனோட அரசாங்கம், அமெரிக்கா அரசாங்கமும் நாசமாக தான் போவான். வயசானவர் தானே, வேற நாட்டுக்கு எங்கே போய் இருப்பார்? முடியுமா அவருனால? அவர் பிரசிடெண்டாக இருந்த ஒரு நாட்டுக்கு எவ்வளோ மட்டமாக நினச்சிட்டானுங்க பார்த்தியா? அவரை என்ன மாதிரி நடத்திட்டானுங்க பார்த்தியா சடாம் ஹுசேனு? பாவம்ல. இந்த பாவம்லாம் அமெரிக்கா அரசாங்கத்தை சும்மா விடுமா? சரி, இவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.